தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருச்செந்தூரில் போட்டியிடுகின்றார் கருணாநிதியின் குடும்ப வாரிசு. திருச்செந்தூரில் போட்டியிடுகிறார் கருணாநிதியின் குடும்ப வாரிசு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கருணாநிதி குடும்பத்தில் மு.க. ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, தயாநிதி மாறன் உள்ளிட்ட பலர் பதவியில் உள்ளனர். தற்பொழுது திருச்செந்தூரில் வருகிற சட்டசபை தேர்தலில் கருணாநிதியின் குடும்ப வாரிசு ஒருவர் போட்டியிடுகிறார். அவர் வேறு யாருமல்ல, கருணாநிதியின் 3வது மனைவி ராஜாத்தி அவருடைய மகள் கனிமொழி. தற்பொழுது தூத்துக்குடி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். திமுக மக்களவை குழு தலைவராக உள்ளார். அவருக்கு மாநில அரசியலில் ஆர்வம், தேசிய அரசியலில் ஆர்வம் இல்லை. மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவை கைப்பற்ற விரும்புகிறார். ஆகவே மாநில அரசியலில் கவனம் செலுத்த விரும்புகிறார். வருகிற சட்டசபை தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். திருச்செந்தூர் தொகுதி அது அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சராக உள்ள அவருடைய தொகுதி. அவர் அதுக்கு சம்மதித்துள்ளார் என்று கூறப்படுகிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரவுடன் கனிமொழி அங்கு களமிறங்குகிறார். திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் திமுக அமைச்சரவையில் அமைச்சராகலாம், துணை முதலமைச்சர் பதவி கூட வாங்கலாம். மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவை கைப்பற்றலாம் என்ற எண்ணத்தோடு கனிமொழி அரசியலில் களமிறங்குகிறார். அரசியலில் பதவிக்கு யாருக்கு தான் ஆசை இல்லை? இருக்கிற பதவி பத்தாது என்று முதலமைச்சர் பதவி மற்றும் திமுகவின் தலைவர் பதவியை குறிவைத்து கனிமொழி களமிறங்குகிறார். கனிமொழிக்கு திமுக தலைமை திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் திருச்செந்தூரில் அவர் போட்டியிட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன.